இப்பொழுதும் கூட ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு முன்னால் கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளை நீங்கள் இன்னும் அதிகமாய் கேட்கணுன்னா நீங்கள் யூடியூப் சேனலில் ஜாய்ஸ் ஜே ஜான்கிற அந்த யூடியூப் சேனலில் இன்னும் அதிகமாய் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கலாம், கேட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணலாம். கத்தனல்லவர் ஆமென் அல்லேலூயா. ஜாய்ஸ் ஜே ஜான்கிற யூடியூப் சேனல் கத்தனல்லவர். வாட்ஸ்அப்பில் இந்த மெசேஜை நீங்கள் கேட்கணுன்னா எஸ்எம்எஸில் உங்கள் நம்பரை அந்த ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பரில் அனுப்பலாம். கத்தனல்லவர் ஆமென் அல்லேலூயா. நீங்கள் கேட்டு ஆண்டவருடைய வார்த்தைகள், கர்த்தருடைய சுத்த வார்த்தைகளை கேட்டு பயன்பெறலாம். கத்தனல்லவர். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, இன்றும் கூட நம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம் தேவாதி தேவனாகிய கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளுக்கு என்று கொடுக்கிற ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்தலாமா? கர்த்தர் நல்லவர். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிற தேவாதி தேவனாகிய கர்த்தர் வரத்திலிருந்து அவருக்கு சித்தமான, அவர் திட்டம் பண்ணின அருமையான வார்த்தைகளை கொடுப்பதோடு மாத்திரமல்ல, அந்த வார்த்தைகளை எல்லாம் முத்துக்களை போல கோர்த்து கர்த்தருடைய நாமத்தை, தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிற ஜனங்கள் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் அநேக அற்புதங்களை அவர்களுடைய வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கிற அவருடைய சுத்த தயவிற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, அப்பிரயோஜனமான அடிமையும் கூட கர்த்தர் நம்முடைய கரத்தில் எடுத்து பயன்படுத்தி கொண்டிருக்கிற அவருடைய கிருபை மகா பெரியது. எதற்காக அவர் அப்படி செய்கிறார்? அவருடைய அன்பு பிள்ளைகளை அவர் நேசிப்பதினால, கர்த்தருடைய சித்தத்தின்படி அவர் நேசிக்கிற தேவ ஜனங்களை, இஸ்ரவேலின் பெருமந்தைகளை உயர்த்துவதற்காக. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையை எப்பொழுதும் கூட ஒடுங்கி போயிருக்கிற உங்களுடைய ஆவி புது உற்சாகம் அடையும்படியாய் நாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஒரு சின்ன ஜெபத்தை ஏறெடுத்து செய்தி வேலைக்கு நாம் கடந்து செல்லலாமா? எனக்கு அன்பான தேவ ஜனமே, நீங்க இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி கர்த்தருடைய பிரசன்னம், அவருடைய வல்லமை, அவருடைய கிருபையை உணர்ந்தவர்களாய் கர்த்தருடைய அன்பு மகளோட சேர்ந்து ஒரு பாடலை பாடலாமா? கர்த்தர் நல்லவர். உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே, நீ அறியாததும் உனக்கு எட்டாததும் ஆன பெரிய காரியங்கள் செய்திடுவார். உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே, நீ அறியாததும் உனக்கு எட்டாததும் ஆன பெரிய காரியங்கள் செய்திடுவார். நம்பிக்கையில்லா நிலையானதோ, விசுவாசம் உன்னில் குறைவானதோ, அற்புதர் உனக்குள்ளே இருக்கின்றார். அதிசயம் செய்வார், நீ கலங்காதே. அதிசயம் செய்வார், நீ கலங்காதே. எனக்கு அன்பான தேவ ஜனமே, சூழ்நிலைகள் உங்களுக்கு ஒரு நம்பிக்கையற்ற சூழ்நிலையை உண்டாக்கலாம். உங்கள் விசுவாசத்திலே நீங்கள் தளர்ந்து போயிருக்கலாம். ஆனாலும் கூட உங்களுக்குள்ளே இருக்கிற நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் அற்புதங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். நம் விசுவாசத்தோடு பாடலை பாடலாமா? நல்லவர். நம்பிக்கையில்லா நிலையானதோ, விசுவாசம் உன்னில் குறைவானதோ, அற்புதர் உனக்குள்ளே இருக்கின்றார். அதிசயம் செய்வார், நீ கலங்காதே. அதிசயம் செய்வார், நீ கலங்காதே. உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே, நீ அறியாததும் உனக்கு எட்டாததும் ஆன பெரிய காரியங்கள் செய்திடுவார். சூழ்நிலையெல்லாம் எதிரானதோ, சுற்றத்தார் உன்னில் பகையானரோ, வல்லவர் உனக்குள்ளே இருக்கின்றார். வலக்கரம் தாங்குவார், கலங்காதே. வலக்கரம் தாங்குவார், கலங்காதே.
செய்திடுவார். மதுரமான வாழ்வு கசப்பானதோ, ஒளி வரும் நேரம் இருளானதோ, ஜீவனுள்ள தேவன் இருக்கின்றார். யாவையும் செய்வார் நீ கலங்காதே, யாவையும் செய்வார் நீ கலங்காதே. உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். அன்பான தேவ ஜனமே, பரலோகத்தில் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற நம் தேவாதி தேவனாகிய கர்த்தரை நோக்கி நாம் ஒரு சின்ன ஜெபத்தை ஏறெடுக்கலாமா? கர்த்தர் நல்லவர், இரக்கமும் மனதொருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையுள்ள எங்கள் அன்பு நல்ல தகப்பன். அன்பு பிள்ளைகள் கொஞ்ச பேராயிருந்தாலும் அநேக பேராயிருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் ராஜா. 2024 வருடம் ஆகஸ்ட் மாதத்திற்குரிய வாக்குத்தத்த வசனத்தை நீங்கள் தந்ததோடு மாத்திரமல்ல, அந்த வசனத்திற்குரிய உடைய அன்பு பிள்ளைகளுக்கென்று நீர் கொடுக்கிற வார்த்தைகளை அது அன்பு மகளுக்கு கொடுத்து அது மகளை மறைத்து நீங்க வெளிப்படுங்க எங்கள் அன்பு நல்ல தகப்பன். பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவர் சொன்ன தேவாதி தேவனாகிய கர்த்தாவே, என்னை மறைத்து நீங்க வெளிப்படுங்க ராஜா. இந்த அப்பிரோஜனமான அடிமையை மதக்கரங்களில் வல்லமையா எடுத்து பயன்படுத்துங்க தகப்பன். தேவார்த்தைகளை கேட்கிற ஜனக்கூட்டம் பெருகட்டும், உடைய நாம மாத்திர மகிமைப்பட்டும் அப்பா. இயேசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பன், இப்பொழுதும் கூட செய்தி கொடுக்கிற வேளையில வாயோடு வாயா இருந்து நீங்க பேசுங்க தகப்பனே. பாடுகிற வேளையிலும் கூட கர்த்தரை பாடுங்கப்பா. ஜெபம் செய்கிற வேளையிலும் கூட அநேக அற்புதங்கள் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் நடக்கட்டும். அப்படி நீங்க செய்ய போற தயவிற்காக நன்றி ராஜா. இயேசுவின் நாமத்தாலே ஜெபத்தை எடுக்கிறேன். அப்பிரோஜனமான அடிமை கடமையை மாத்திரம் செய்கிறேன் எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. நன்றி ராஜாதி ராஜாவே. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, இன்றும் கூட ஆகஸ்ட் மாதம் வாக்குத்தத்த வசனமாய் நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் கொடுத்த வேத வசனம் எண்ணாகமம் 27வது அதிகாரம் 22, 23 வசனங்கள். எண்ணாகமம் 27, 22, 23 வசனங்கள். எல்லாரும் வேதத்தை திறந்து வாசிக்கலாமா? கர்த்தர் நல்லவர். மோசே தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியே யோசுவாவை அழைத்து கொண்டு போய் அவனை ஆசாரியனாகிய எலெயாசாருக்கும் சபை அனைத்திற்கும் முன்பாக நிறுத்தி அவன் மேல் தன் கைகளை வைத்து கர்த்தர் தனக்கு சொன்னபடியே அவனுக்கு கட்டளை கொடுத்தான். எண்ணாகமம் 27வது அதிகாரம் 22, 23 வசனங்கள். நம்ம எல்லாரும் சேர்ந்து மறுபடியுமா இந்த வேத வசனத்தை வாசிக்கலாமா? மோசே தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியே யோசுவாவை அழைத்து கொண்டு போய் அவனை ஆசாரியனாகிய எலெயாசாருக்கும் சபை அனைத்திற்கும் முன்பாக நிறுத்தி அவன் மேல் தன் கைகளை வைத்து கர்த்தர் தனக்கு சொன்னபடியே அவனுக்கு கட்டளை கொடுத்தான். எவ்வளவு அருமையான வேத வசனம். மேலோட்டமாக நீங்க வாசித்தால் இந்த வசனத்தின் உள் அர்த்தம் புரியாது. ஆனால் கர்த்தருக்கு மாத்திரமே இந்த வசனத்தை எதற்காக கொடுக்கிறார் என்று தெரியும். கர்த்தருடைய கிருபையினாலே கர்த்தர் இந்த அப்பிரோஜனமான அடிமை கதை தெளிவுபடுத்தட்டும். ஆமென், அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தை, இங்கே மோசே கர்த்தரை பார்த்து ஒரு விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறான். கர்த்தர் ஆரோனை போல மோசேயும் கூட மரித்து போன அவனுடைய ஜனத்தாரிடத்தில் சேர்க்கப்பட போகிறான் என்று அறிந்த பிறகு அவன் கர்த்தரை நோக்கி ஒரு விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறான். என்ன விண்ணப்பம் அது? எண்ணாகமம் 27வது அதிகாரம் 17வது வசனத்திலே, மாம்சமான யாவருடைய ஆவிகளுக்கும் தேவனாகிய கர்த்தர் ஒரு புருஷனை அவர்கள் மேல் அதிகாரியாக ஏற்படுத்த வேண்டும் என்றான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இங்கே மோசே அவனுடைய மரண நாள் தெரிந்த பிறகு அவனுக்கு பிறகு இந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துவதற்காக ஒரு நல்ல மனிதனை அதிகாரியாக ஏற்படுத்த வேண்டும் என்று நம் தேவாதி தேவனாகிய கர்த்தரிடம் கேட்கிறான். அதற்கு கர்த்தர் அவனை பார்த்து சொல்கிறார். எண்ணாகமம் 27வது அதிகாரம் 18, 19, 20 வசனங்களை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, எண்ணாகமம் 27வது அதிகாரம் 18, 19, 20 வசனங்கள்.
அவன் அப்படி கேட்ட பிறகு கர்த்தர் மோசேயை பார்த்து சொல்கிறார். கர்த்தர் மோசேயை நோக்கி, ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாகிய யோசுவா என்னும் நூனின் குமாரனை நீ தெரிந்து கொண்டு அவன் மேல் உன் கையை வைத்து அவனை ஆசாரியனாகிய எலியாசாருக்கும் சபை அனைத்திற்கும் முன்பாக நிறுத்தி அவர்கள் கண்களுக்கு முன்பாக அவனுக்கு கட்டளை கொடுத்து இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லோரும் அவனுக்கு கீழ்ப்படியும்படிக்கு உன் கனத்தில் கொஞ்சம் அவனுக்கு கொடு என்று சொல்கிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, நீங்க நிறைய பணக்காரர்களை பார்த்திருப்பீங்க, நிறைய ஐஸ்வர்யவான்களை பார்த்திருப்பீங்க. அவங்க என்ன செய்வாங்க? தங்களுக்கென்று ஒரு நல்ல மனிதனை, உண்மையாய் உழைக்கிற ஒரு மனிதனை வேலைக்கு அமர்த்தி இருப்பார்கள். அந்த அடிமையான வேலைக்காரன் என்ன செய்வான்? அவனுடைய எஜமானனாகிய அந்த பணக்காரன் சொல்கிற எல்லா வேலைகளையும் செய்வான். அவனை பெயர் சொல்லி அழைக்கிற வேளையில் எல்லாம் ஐயா என்று சொல்லி ஓடோடி வந்து நிற்பான். எப்படி பெரிய பெரிய கம்பெனிகள் எல்லாம் அந்த கம்பெனியை நிர்வகிக்கிற பெரிய அதிகாரிகளுக்கு ஒரு பிஏ இருப்பார்கள் அல்லவா? அதை போல இந்த பணக்காரனுக்கும் கூட ஒரு வேலைக்காரன் இருப்பான். எல்லா காரியங்களுக்கும் அவனை தான் அவன் கூப்பிடுவான். ஏன்னா அவன் நம்பிக்கைக்குரியவனாயிருப்பான். கூப்பிட்ட நேரங்களில் எல்லாம் ஓடோடி வந்து அவன் உதவி செய்வான். என்ன வேலையா இருந்தாலும் ஐயா நான் செய்யறையா அப்படின்னு சொல்லி எல்லா காரியங்களிலும் அவனுக்கு கீழ்ப்படிந்து அவன் நடப்பான். உண்மையாய் உத்தமமாய் தன்னுடைய வேலையை செய்வான். அது அந்த பணக்காரனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருக்கும். ஆனாலும் கூட அந்த பணக்காரன் அந்த ஏழை மனிதனை, அந்த உண்மையாய் உத்தமமாய் உழைக்கிற அந்த வேலைக்காரனை பாராட்டவே மாட்டான். அது மாத்திரமல்ல, அவனுக்கென்ற சம்பளத்தை கொட்டி கொடுக்கவும் மாட்டான். அவனுக்கு பதவி உயர்வும் கிடையாது. அவன் காலம் முழுவதும் அந்த பணக்காரனுக்கு அடிமையாய் ஒரு வேலைக்காரனாய் இருக்க வேண்டும். அதுதான் அந்த பணக்காரனுடைய எண்ணமாயிருக்கும். அவ்வளோ பெருமை அவனுக்கு இருக்கும். அகங்காரமாயிருப்பார்கள் அநேக பணக்காரர்கள். மோசேயும் இங்கே என்ன செய்கிறான்? அவனுக்கு பிரியமான, அவனுக்கு கீழ்ப்படித்து நடக்கிற, அவனுக்கு வலது கரம் போல் இருந்த அந்த யோசுவா என்ற ஊழியக்காரனை அவன் ஒரு ஊழியக்காரனாய் தான் நடத்துகிறான். அவன் கர்த்தரிடம் ஒரு அதிகாரியை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்ன வேளையிலும் கூட அவன் பிள்ளைகளை அதிகாரியாய் ஏற்படுத்த வேண்டும் என்று அவன் நினைக்கவும் இல்லை, அப்படி கேட்கவும் இல்லை. அது மாத்திரமல்ல, யோசுவாவை அதிகாரியாய் நியமிக்க வேண்டும் என்று அவன் கேட்கவே இல்லை. மோசேக்கு தெரியும் யோசுவாவின் உண்மையும் உத்தமமான குணம். கர்த்தர் மேல் யோசுவா கொண்டிருந்த பக்தி வைராக்கியம் அவனுக்கு தெரியும். ஆனாலும் கூட அந்த மோசே எனக்கு பிறகு யோசுவாவை அதிகாரியாக ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்கவே இல்லை. ஏன்னா அவனும் கூட ஒருவேளை அந்த யோசுவாவை தன்னுடைய ஊழியக்காரனாய் மாத்திரம் நினைத்திருக்க வேண்டும். ஆனால் என்ன நடந்தது? கர்த்தர் இங்கே என்ன செய்கிறார்? அவர் எப்பொழுதுமே அமைதியாய், உண்மையாய், உத்தமமாய் ஊழியம் செய்கிற அவருக்கு பிரியமான பிள்ளைகளை அவருக்கு சித்தமான நேரத்திலே உயர்த்துவார். அதனால் இங்கே மோசே இஸ்ரவேல் ஜனங்களை தனக்கு பிறகு அதிகாரியாய் ஆள்வதற்கு யாரை அதிகாரியாக வைக்க வேண்டும் என்று கேட்ட வேளையிலே அவர் உடனடியாக சொல்கிறார், நூனின் குமாரனாகிய யோசுவாவை அவர்களுக்கு மேல் அதிகாரியாக வைக்க வேண்டும் என்று அவர் கட்டளையிடுகிறார் மோசேக்கு. எதனால் அப்படி கட்டளையிடுகிறார்? கர்த்தருக்கு எல்லாமே தெரியும். சகலமும் அவருக்கு வெளியரங்கமாயிருக்கிறது. அந்த யோசுவாவின் உள்ளத்தின் ஆழத்தில் உள்ள பக்தி வைராக்கியமும் மோசேக்கு அவன் கீழ்ப்படிந்து நடக்கிற அவனுடைய பரிசுத்த குணங்களும் அவனுடைய நற்குணங்களும் கர்த்தருக்கு தெரிந்ததினால அவனை உயர்த்த நினைக்கிறார். எனக்கு அன்பான தெய்வ ஜனமே, அதனால் தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த மாத வாக்குத்தத்த வசனத்தின்படி கர்த்தருடைய வேலையை செய்வதற்கு அல்லது கர்த்தர் விரும்புகிற காரியங்களை நீங்கள் சாதிப்பதற்கு கர்த்தர் மறைவாக இருக்கிற, அடிமையாயிருக்கிற, கடை நிலையில் இருக்கிற, உண்மையும் உத்தமமாய் தாழ்ச்சியாய் இருக்கிற ஊழியக்காரர்களை, வேலை செய்கிறவர்களை, பணிவிடைக்காரர்களை உயர்த்த போகிறார். ஆமென், அல்லேலூயா. யாரை கர்த்தர் உயர்த்த போகிறார்? கர்த்தருடைய வேலையை செய்வதற்கு மாத்திரமல்ல, கர்த்தர் விரும்புகிற காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடப்பதற்காக கர்த்தர் மறைவாக இருக்கிற,
வெளியரங்கமாய் பெருமையோடு பேசிக் கொண்டிருக்கிற அகங்காரமான நபர்களை அல்ல, மறைவாய் தாட்சியாய் கர்த்தருடைய வேலையை செய்கிற அடிமைகளாயிருக்கிற பெரிய பெரிய ஐஸ்வர்யவான்களிடம் அடிமைகளாயிருக்கிற கடைநிலையில் இருக்கிற உண்மையும் உத்தவமாய் இருக்கிற ஊழியக்காரர்களை எல்லாம் தனக்கு தெரிந்தும் ஒன்றுமே தெரியவில்லை என்று சொல்லி தாட்சியோடு இருக்கிற உண்மையாய் வேலை செய்கிறவர்களை, பணிவிடைக்காரர்களை உயர்த்த போகிறார். ஆமென், அல்லேலூயா. இவ்வளவு அருமையான காரியம் இல்லையா? விசுவாசிக்கிறவர்கள் சப்தமாய் ஆமென் அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தர் நல்லவர். அது எப்படி என்று கேட்கிறீர்களா? எனக்கு அன்பான தேவ ஜனமே, கர்த்தர் மோசேக்கு கொடுத்த கட்டளை என்ன? யோசுவாவை நீ உனக்கு அடுத்தபடியாக இஸ்ரவேல் ஜனங்கள் சபையார் எல்லாரும் அவனுக்கு கீழ்ப்படியும்படி உன்னுடைய கனத்திலே கொஞ்சம் அவனுக்கு கொடு என்று. அப்படியே மோசே கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்தான். மோசேயின் பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்தவில்லை. மோசேயின் ஊழியக்காரனாய் இருந்த யோசுவாவை கர்த்தர் இஸ்ரவேலின் தலைவனாக உயர்த்தினார். எவ்வளவு அருமையான காரியம்! தாழ்நிலை நின்ற அடிமையை கடைக்க நோக்கினார், எல்லா தலைமுறைகளும் என்னை போற்ற செய்தார். தாழ்நிலை நின்ற அடிமையை கடைக்க நோக்கினார், எல்லா தலைமுறைகளும் என்னை போற்ற செய்தார். வல்லமை மிக்கவர் அரும் பெரும் செயல் பல புரிந்தார். வல்லமை மிக்கவர் அரும் பெரும் செயல் பல புரிந்தார். அவர் கிருபை தலைமுறைக்கும் உள்ளதாமே. அவர் கிருபை தலைமுறைக்கும் உள்ளதாமே. நம் தேவன் நல்லவரே, நம் தேவன் ஜீவிக்கின்றாரே. வறியவனை தரையிலிருந்து தூக்கி விடுகிறார். ஏழைகளை குப்பையிலிருந்து கை தூக்குகிறார். மலடியை மக்களுக்கு தாயாக்குகிறார். மகிழ்ச்சியுடன் வீட்டினிலே விளங்கச் செய்கிறார். நம் தேவன் வல்லவரே, நம் தேவன் ஜீவிக்கின்றாரே. ஆடுகளை மேய்த்து வந்த சிறுவன் தாவீதை எண்ணெய் கொண்டு அபிஷேகம் செய்தவரே. இஸ்ரவேலின் அரசனாய் அரியணை ஏற்றி, இஸ்ரவேலின் அரசனாய் அரியணை ஏற்றி உமது புகழை தலைமுறைக்கும் விளங்கச் செய்தீரே. உமது புகழை தலைமுறைக்கும் விளங்கச் செய்தீரே. நம் தேவன் நல்லவரே, நம் தேவன் ஜீவிக்கின்றாரே. வறியவனை தரையிலிருந்து தூக்கி விடுகிறார். ஏழைகளை குப்பையிலிருந்து கை தூக்குகிறார். நெஞ்சிலே செருக்குச்சோரை சிதறடித்தாரே. தாழ்ந்தோரை அரியணையில் உயரச் செய்தாரே. பசித்தோரை நலன்களால் வாழ வைத்தாரே. பசித்தோரை நலன்களால் வாழ வைத்தாரே. அவர் கிருபை தலைமுறைக்கும் உள்ளதாமே. அவர் கிருபை தலைமுறைக்கும் உள்ளதாமே. நம் தேவன் நல்லவரே, நம் தேவன் ஜீவிக்கின்றாரே. வறியவனை தரையிலிருந்து தூக்கி விடுகிறார். ஏழைகளை குப்பையிலிருந்து கை தூக்குகிறார். எவ்வளவு அருமையான பாடல் இல்லையா? கர்த்தர் நல்லவர். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையை நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் மரியாளையும் அப்படித்தானே அழைத்தார். தேவ தூதன் மரியாளிடம் வந்து சொல்கிறான், இதோ நீ கற்பவதியாகி, லூக்கா 1வது அதிகாரம் 31வது வசனம், லூக்கா 1வது அதிகாரம் 31வது வசனம், இதோ நீ கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்று சொல்லி, உடனே மரியாள் சொல்கிறாள், இது எப்படியாகும் என்று சொல்லி. அதற்கு தேவதூதன் சொல்கிறான், அதே லூக்கா 1வது அதிகாரம் 37வது வசனத்திலே, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று. லூக்கா 1வது அதிகாரம் 37வது வசனம், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். உடனே மரியாள் அப்படியே ஒப்புக் கொடுக்கிறாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்று சொல்லி
இதற்கு அடுத்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம், அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்று சொல்லி, எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, அது மாத்திரமல்ல, மரியாள் சொல்கிறாள், லூக்கா 1:48 வசனத்திலே, அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள் என்று சொல்லி, லூக்கா 1:48 வசனம், அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். அது மாத்திரமல்ல, லூக்கா 1 52 வசனத்தை நாம் பார்க்கிறோம், பலவான்களை ஆசனங்களிலிருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்தினார் என்று சொல்லி, எனக்கு அன்பான தேவ ஜனமே, தேவதூதன் வந்து மரியாளிடம் சொல்கிறான், தன்னுடைய வயிற்றிலிருந்து தேவனுடைய குமாரன் பிறப்பார் என்று சொல்லி, அதற்கு மரியாள் இது எப்படி சாத்தியமாகும் என்று பயப்படுகிறாள். உடனே தேவனுடைய தூதன் சொல்கிறான், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று சொல்லி, தேவனால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே கிடையாது. எல்லா காரியங்களையும் அவர் அதிசயத்தக்க விதத்திலே நடத்துவார். அமேன். உடனே மரியாள் அப்படியே தன்னை ஒப்புக் கொடுக்கிறாள் தேவாதி தேவனாகிய கர்த்தருக்கு. அது மாத்திரமல்ல, அவள் தன்னை தாழ்த்துகிறாள். அவள் என்ன சொல்கிறாள், தேவன் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார் என்று சொல்லி, தாழ்மையானவர்களை உயர்த்தினார் என்று சொல்லி, எனக்கு அன்பான தேவ ஜனமே, அவள் பெருமைப்படவே இல்லை. தேவனுடைய குமாரன், சகலத்தையும் செய்ய வல்லவராகிய தேவனுடைய குமாரன் அவள் வயிற்றிலிருந்து பிறக்கப் போகிறான் என்று தெரிந்த பிறகும் கூட மரியாள் என்ன சொல்கிறாள், தன்னை தாழ்த்தி கர்த்தருக்கு ஒப்புக் கொடுக்கிறாள். தாழ்மையின் அடிமையாய் ஒப்புக் கொடுக்கிறாள். இதுதான் அவளுடைய நல்ல சுவாபம். அவளுடைய பக்தி வைராக்கியத்தை, உள்ளத்தின் ஆழத்தில் உள்ள அந்த தாட்சியை பார்த்துதான் கர்த்தர் எல்லா ஸ்திரீகளிற்குள்ளும் மரியாளை மாத்திரம் தேர்ந்தெடுத்து மரியாளை பாக்கியவதி என்று சொல்லும் படிக்கு உயர்த்துகிறார். எவ்வளோ பெரிய பாக்கியம்! ஒரு ஸ்திரீக்கும் கிடைக்காத நல்ல மேலானதொரு காரியம் இல்லையா? தேவனுடைய குமாரனை பெற்றெடுப்பது என்பது லேசான காரியம் அல்ல. கர்த்தர் தாழ்மையின் அடிமையாகிய மரியாளை உயர்த்துகிறார். அதுபோலதான் இங்கே யோசுவாவை கர்த்தர் உயர்த்த நினைக்கிறார். அதனால் மோசேயை அழைத்து அவனை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அதிகாரியாக ஏற்படுத்த சொல்கிறார். மோசே என்ன செய்கிறான், கர்த்தருடைய கட்டளைக்கு அப்படியே கீழ்ப்படுகிறான். அவனுடைய பிள்ளைகளை குறித்து ஒன்றுமே அவன் நினைக்கவும் இல்லை, கேட்கவும் இல்லை. கர்த்தர் மோசேயின் பிள்ளைகளை உயர்த்தவில்லை, மோசேயின் ஊழியக்காரனாய் இருந்த யோசுவாவை கர்த்தர் இஸ்ரவேலின் தலைவனாக உயர்த்துகிறார். எவ்வளவு நல்ல காரியம்! எனக்கு அன்பான தேவ ஜனமே, அது மாத்திரமல்ல, யோசுவா 1 வசனத்திலே நாம் பார்க்கிறோம், கர்த்தர் யோசுவாவை பார்த்து சொல்கிறார், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி, இவ்வளோ அருமையான வேத வசனம். யோசுவா 1 வசனம், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி கர்த்தர் அவனுக்கு வாக்கு கொடுக்கிறார். எப்படி வாக்கு கொடுக்கிறார்? எப்படி மோசேயை அவர் அழைத்தாரோ அதுபோல யோசுவாவை அழைத்து, மோசேயோடு இருந்தது போல நான் உன் கூடவே இருந்து பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார். நீ இந்த உலகத்தில் ஜீவனோடு இருக்கிற நாட்கள் முழுவதும் ஒரு மனிதனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை என்று சொல்லி, எல்லாவற்றையும் நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று கர்த்தர் யோசுவாவுக்கு வாக்கு கொடுக்கிறார். பிறகு என்ன? யோசுவாவுடைய வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம். இந்த யோசுவா கர்த்தருக்கும் மோசேக்கும் உண்மையுள்ள ஊழியக்காரனாயிருந்தான். அதனால் கர்த்தர் அவன் வாழ்க்கையில் செய்த அதிசயங்கள் ஏராளம். அவன் கட்டளையின்படி இஸ்ரவேல் புத்திரர் செய்த பொழுது எரிகோ கோட்டை இடிந்து விழுந்தது. எப்படி மோசேயுடைய வாழ்க்கையிலே அதிசயங்களை கர்த்தர் நடத்தினாரோ அதுபோல யோசுவாவுடைய வாழ்க்கையிலும் கூட அதிசயங்கள் அற்புதங்கள் நடந்தன. யோசுவாவின் தலைமையில எரிகோ கோட்டையை சுற்றி இஸ்ரவேல் ஜனங்கள் 7 முறை சுற்றி வந்து எக்காலங்களை ஊதி ஆர்ப்பரித்த வேளையிலே
அந்த பலமான கோட்டை இடிந்து விழுந்தது. எவ்வளோ அதிசயமான காரியம்! அது மாத்திரமல்ல, யோசுவா 10வது அதிகாரம் 12, 13வது வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். அங்கே ஒரு அதிசயமான காரியம் நடக்கிறது. யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக அவன் கட்டளையிடுகிறான். சூரியனையும் சந்திரனையும் பார்த்து, சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயிலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றான். அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டு மட்டும் சூரியன் தரித்தது, சந்திரனும் நின்றது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதே வசனத்திலே சூரியன் அஸ்தமிக்க தீவிரிக்காமல் ஏறக்குறைய ஒரு பகல் முழுவதும் நடுவானத்தில் நின்றது. எனக்கன்பான தேவ ஜனமே, யோசுவாவை கர்த்தர் உயர்த்தின பிறகு, யோசுவாவை கர்த்தர் தம்முடைய வேலையை செய்வதற்காக தெரிந்தெடுத்து கொண்ட பிறகு அவன் கட்டளைக்கு சூரியனும் சந்திரனும் கூட கீழ்ப்படைந்தது என்று சொல்லி யோசுவா 10வது அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். இங்கேயும் கூட கர்த்தர் யோசுவா என்ற அந்த மறைவாய் உண்மையாயிருந்த மோசேக்கு எல்லா பணிவிடைகளையும் செய்த யோசுவாவை கர்த்தர் உயர்த்துகிறார். கானான் தேசத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவன்தான் பங்கிட்டான். கர்த்தருடைய கட்டளையின்படி எனக்கன்பான தேவ ஜனமே, தேவனுடைய தாசனாகிய மோசேயை கொண்டு கர்த்தர் எப்படி பார்வோனுக்கு முன்பாக அநேக அற்புதங்களை செய்தாரோ, அதை போல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக யோசுவாவை கொண்டும் கர்த்தர் அநேக அற்புதங்களை செய்தார். கர்த்தர் யாரை உயர்த்த சித்தமாய் இருக்கிறாரோ அவருடைய வாழ்க்கையிலே அவர் செய்ய நினைத்ததை செய்யும் பொழுது அதை தடுக்க ஒரு மனிதனாலும் கூடாது. ஆமென். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, ஊழியத்தின் பாதையில அநேக தலைமை போதகர்களை பார்த்திருப்பீர்கள். ஊழியத்தின் ஆரம்ப நாட்களிலே ரொம்ப கஷ்டப்பட்டு ஊழியத்தை ஆரம்பித்து அந்த ஊழியம் வளர்ச்சியடைய மிகவும் பிரயாசப்பட்டிருப்பார்கள். அதனால் அவர்கள் என்ன செய்வார்கள், அந்த ஊழியத்தை மற்றவர்கள் கையில் கொடுக்காமல் தன் பிள்ளைகளின் கையில் அதை கொடுப்பார்கள். எதற்காக? அந்த ஊழியம் தொடர்ந்து நன்றாக நடக்க வேண்டும் என்று. மற்றவர்களுக்கு கொடுத்தால் அந்த ஊழியம் சிதறி போய்விடுமே என்று அந்த பிள்ளைகளும் அந்த ஊழியத்தை உண்மையாய் செய்வார்கள். ஏன்னா தாய் தகப்பன் பட்ட பிரயாசத்தை அவர்கள் அறிந்திருந்ததுனால. ஆனால் எல்லா ஊழியக்காரருடைய பிள்ளைகளையும் அப்படி சொல்ல முடியாது. கர்த்தருக்கு பயத்தோடு நடுக்கத்தோடு ஜீவிக்கிற தேவ பிள்ளைகள் மாத்திரமே பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து பெற்றோர் ஆரம்பித்த அந்த ஊழியத்தை கர்த்தருக்கு நடுங்கிற பயத்தோடு உண்மையும் உத்தமமாய் செய்வார்கள். அதனால் அவர்கள் உயர்த்தப்படுவார்கள். ஆனால் இங்கே மோசே என்ற அந்த தேவ மனிதன், அவனுக்கு 2 பிள்ளைகள் இருந்த பிறகும் கூட அவனுக்கு கர்த்தர் கொடுத்த வேலையை தன் பிள்ளைகளுக்கு கொடுக்காமல், கர்த்தரிடம் கூட இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அதிகாரிகளாய் என் பிள்ளைகளை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லாமல், இஸ்ரவேல் புத்திரரை வழிநடத்த வேண்டிய வேலையை யார் செய்வது என்று கர்த்தரிடம் கேட்கிறான். கர்த்தர் அவனுக்கு அவன் காலத்திற்கு பிறகு மோசே செய்த வேலையை யோசுவாக்கு கொடுக்க கட்டளையிடுகிறார். உடனே அவன் கீழ்ப்படுகிறான். இப்படி தன் சுய விருப்பத்திற்கு இடம் கொடுக்காமல் கர்த்தருடைய சித்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுக்கிற மோசையை போன்ற தேவ ஊழியர்கள் கொஞ்சம் பேர்தான். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையை ஊழியக்காரர்கள் அநேகம் பேர் நல்ல பக்தியுள்ளவர்களுக்கு மிஷனரி ஊழியங்களை, வேறு பல நல்ல ஊழியங்களை கொடுத்து உயர்த்துகிறார்கள். உதாரணத்திற்கு நாம் பீல் ஆதிவாசிகள் மத்தியில் ஊழியம் செய்யும் பாஸ்டர் தேவதாஸ் அவர்களை சொல்லலாம். அப்படித்தானே? கர்த்தர். அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, உங்களிலும் பலர் உண்மையாய் யோசுவாவை போல கர்த்தருடைய வேலையை செய்து கொண்டிருப்பீர்கள். ஆனால் உங்களுக்கு மேல் உள்ளவர்கள் உங்களை ஊழியத்தின் பாதையில் முன்னேற விட மாட்டார்கள். மோசேயை போல அவர்களால் இருக்க முடியாது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, மோசேயை குறித்து என்னாகமம் 12வது அதிகாரம் 7வது வசனத்திலே கர்த்தர் உயர்வாய் சொல்கிறார், என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன் என்று சொல்லி மோசேயை குறித்து ஆரோனும் மிரியாமும் குறை சொன்ன பொழுது கர்த்தர் மோசேயின் பட்சத்தில் நின்று அவனை குறித்து சொல்கிறார், என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன் என்று சொல்லி. அவ்வளவு உண்மையாய் மோசே இருந்ததினால்தான்
கர்த்தரிடம் உண்மையாய் பயபக்தியாய் இருந்ததினால்தான் கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்த யோசுவாவை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அதிகாரியாக உயர்த்த சம்மதிக்கிறான். மோசேயை போல எல்லாராலும் இருக்க முடியாது. நீங்கள் கண்ணீர் வெடித்த நாட்கள் அதிகமாயிருக்கும். கர்த்தர் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருக்கிறார். உங்கள் கண்ணீரை தம்முடைய துருத்தியில் அவர் அடைத்து வைத்திருக்கிறார். உங்களுடைய உண்மையும் உத்தமமான ஊழியம் அவருக்கு தெரிந்ததினால அவர் உங்களை உயர்த்த போகிறார். ஆமென், அல்லேலூயா. மோசே யோசுவாவை உயர்த்தவில்லை. மோசே அவனுடைய ஊழியக்காரனாய்தான் யோசுவாவை வைத்திருந்தான். கர்த்தர் தான் அவனை உயர்த்தினார். அதுபோலதான் உங்களையும் கர்த்தருக்கு சித்தமான நேரத்திலே, நீங்கள் நினையாத நேரத்திலே அவர் உங்களை உயர்த்துவார். கர்த்தர் ஒரு மனிதனை உயர்த்தணும்னு நினைத்தால் அதை தடுக்க யாராலும் முடியாது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, அதனால்தான் தாவீது ராஜா சொல்கிறான் சங்கீதம் 18, 27, 28, 29 வசனங்களிலே, தேவரீர் சிறுமைப்பட்ட ஜனத்தை ரட்சிப்பீர், வேட்டிமையான கண்களை தாழ்த்துவீர். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன் என்று சொல்லி, கண்பான தேவ ஜனமே, தாவீது ராஜா அவனுடைய வாழ்க்கையிலே அநேக பாடுகளை கடந்து வந்ததினால அந்த சூழ்நிலைகளில் எல்லாம் கர்த்தர் அவனுடைய சிறுமையை பார்த்து, அவனுடைய தாழ்மையை பார்த்து அந்த ஜனங்களுக்கு விலக்கி தாவீதை பாதுகாத்ததினால அவன் சொல்கிறான், சிறுமைப்பட்ட ஜனத்தை தேவரீர் ரட்சிப்பீர் என்று சொல்லி, வேட்டிமையாய் அகங்காரமாய் பெருமையாய் நடக்கிறவர்களை தாழ்த்துவீர் என்று சொல்லி, அது மாத்திரமல்ல, தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார் என்று சொல்லி, எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, தாவீது சிறுவனாய் இருந்த பொழுது ஆடுகளை மேய்க்கிற ஒரு சிறுவனாய் தான் இருந்தான். அவனுடைய தொழில் அதுதான், ஆடுகளை மேய்க்கிற தொழில், ஒரு மேய்ப்பன். ஆனாலும் கூட கர்த்தர் அவன் மேல் பிரியமாயிருந்து ஒரு மேய்ப்பனாய் இருந்த தாவீதை இஸ்ரவேல் ஜனங்களை ஆளும்படி சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிற ஒரு ராஜாவாய் அவனை உயர்த்தினார். தாவீதை கர்த்தர் உயர்த்தினார். அதனால் தான் அவன் சொல்கிறான், என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல் உயர்த்தினீர் என்று சொல்லி. ஆடுகளை மேய்த்து வந்த சிறுவன் தாவீதை என்னை கொண்டு அபிஷேகம் செய்தவரே, ஆடுகளை மேய்த்து வந்த சிறுவன் தாவீதை என்னை கொண்டு அபிஷேகம் செய்தவரே, இஸ்ரவேலின் அரசனாய் அரியணை ஏற்றி, இஸ்ரவேலின் அரசனாய் அரியணை ஏற்றி, உமது புகழை தலைமுறைக்கும் விளங்கச் செய்தீரே, உமது புகழை தலைமுறைக்கும் விளங்கச் செய்தீரே. நம் தேவன் நல்லவரே, நம் தேவன் ஜீவிக்கின்றாரே. அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, சாமுவேலும் கூட அப்படிதான். சாமுவேலின் தாயாகிய அன்னாள் ஒரு பொருத்தனை பண்ணுகிறாள். அவளுக்கு ஒரு குழந்தையை கொடுத்தாள். அந்த குழந்தையை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லி அவள் பொருத்தனையின்படியே சாமுவேல் அவளுக்கு மகனாய் பிறந்ததினால அவனை கர்த்தருக்கென்று அவள் ஒப்பு கொடுக்கிறாள். அவன் பெற்றோர் அவனை வளர்க்கவில்லை. அவன் ஏலியிடம் இருந்து வளர்க்கிறான். ஆனாலும் கூட அவன் கொஞ்சம் கூட வருத்தப்படாமல் ஏலிக்கு எல்லா பணிவிடைகளையும் செய்கிறான். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய ஆலயத்திலே உண்மையாய் சிறு பிள்ளையாய் இருந்த காலம் முதல் சாமுவேல் தேவாலயத்திலே எல்லா பணிவிடைகளையும் செய்கிறான். இரக்கன்பான தேவ ஜனமே, சாமுவேல் கர்த்தரை நன்றாக அறியாதிருந்த பொழுது கர்த்தர் அழைக்கிறார் சின்ன சாமுவேலை. ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்த சின்ன சாமுவேலை கர்த்தர் அழைக்கிறார். எத்தனை முறை அழைக்கிறார்? 4 முறை. சிறு பாலகனாய் இருந்தாலும் கூட அவன் உண்மையும் உத்தவமாய் கர்த்தருக்கு பணிவிடை செய்வதை பார்த்து அவனை நேசித்து அவனை அழைக்கிறார். அவனை அழைத்ததோடு மாத்திரமல்ல, ஏலியின் குடும்பத்தார் செய்கிற அக்கிரமத்தை அவனுக்கு தெரிவித்தார். 1 சாமுவேல் 3வது அதிகாரம் 19வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். 1 சாமுவேல் 3வது அதிகாரம் 19வது வசனம். சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனுடனே கூட இருந்தார் என்று சொல்லி. சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனுடனே கூட இருந்தார். அது மாத்திரமல்ல, அவனை ஒரு பெரிய தீர்க்கதரிசியாய் கர்த்தர் மாற்றினார். எனக்கன்பான தேவ ஜனமே,
பெற்றோரால் ஆலயத்தில் விடப்பட்ட சாமுவேலை ஒரு பெரிய தீர்க்கதரிசியாய் கத்தர் மாற்றுகிறார். 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 8வது வசனத்தின்படி 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 8வது வசனம். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் என்று சொல்லி, அப்படிதான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நினைத்தால் ஏழைகளை பணிவிடை செய்கிறவர்களை உயர்த்த முடியும். அப்படிதான் சின்ன சாமுவேலை கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியாய் உயர்த்துகிறார். நீங்களும் கூட நீங்கள் வேலை பார்க்கிற இடங்களிலே அநேக பாடுகளை தினம் சந்தித்துக் கொண்டிருக்கலாம். உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை நினைத்து நீங்கள் நான் ஒரு தீங்கும் செய்யவில்லையே, பிறகு ஏன் இவர்கள் இப்படி இருக்கிறார்கள் என்று கலங்கிக் கொண்டிருக்கலாம். நீங்கள் ஒன்றே ஒன்று செய்தால் போதும். நீங்கள் கர்த்தருக்குள் திட நம்பிக்கையாய் பக்தியாய் இருந்து உங்களுக்கென்று கொடுத்த வேலையிலே உண்மையும் உத்தவமாய் இருந்தால் போதும். அந்த வேலையை உண்மையாய் செய்தால் போதும். கர்த்தர் உங்களை உயர்த்துவார். 66வது சங்கீதம் 12வது வசனத்தின்படி, சங்கீதம் 66:12. அங்கே தாவீது ராஜா சொல்கிறார், மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர் என்று சொல்லி சங்கீதம் 66:12. மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர் என்று தாவீது ராஜா சொல்கிறான். நீங்களும் கூட அப்படி நினைக்கலாம். நீங்களும் அக்கினியையும் தண்ணீரையும் போன்ற பல பிரச்சனைகளை ஆஃபீஸில், கம்பெனிகளில், எந்த இடத்தில் நீங்கள் என்னென்ன வேலைகள் செய்கிறீர்களோ அந்த இடங்களில் கடந்து வரலாம். ஆனாலும் கூட ஒரு நாள் வரும், எவ்வளோ மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாய் தீங்கு செய்ய நினைக்கலாம். ஒரு நாள் வரும், கர்த்தருக்கு சித்தமான நாள் அது. அந்த நாளிலே அதே சத்துருக்கள் மத்தியிலே ஒரு பந்தயை ஆயத்தம் பண்ணும்படியாய் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஆமென், அல்லேலூயா. இந்த பாடுகள் எல்லாம் உங்களை சோதிப்பதற்காக. இப்படிதான் ஒரு ஆபீஸ்ல ஒரு பக்தியுள்ள சகோதரர் ரொம்ப அருமையாய் வேலை பார்த்து கொண்டிருந்தார். அதனாலே அவருடைய மேல் அதிகாரிகள் அவரை அழைத்து பாராட்டுவார்கள். அது அவர்களுக்கு பொறாமையாயிருக்கும். இவன் உண்மையாய் வேலை செய்கிறான் என்று எல்லோரும் இவனை பாராட்டுகிறார்களே என்று சொல்லி அவர்கள் பொறாமைப்பட்டு அவரை கேலி பண்ணுவார்கள். அவரை பற்றி இல்லாததும் பொல்லாததும் சொல்லி தூற்றி திரிவார்கள். ஆனாலும் கூட அவர் எல்லாவற்றையும் அமைதியாய் ஏற்றுக்கொள்வார். ஏன்னா அவருடைய சுவாபம் வேற. அவர் கர்த்தரால் வைராக்கியமாய் வளர்க்கப்படுகிற ஒரு தெய்வ மனிதன். மற்றவர்களுக்கு கர்த்தருடைய அன்பு தெரியாததுனால அவர்கள் இவரை பார்த்து ஏளனம் பண்ணுவார்கள். அவர்கள் என்ன செய்தார்கள்? இவருக்கு விரோதமாய் பல காரியங்களை செய்தார்கள். ப்ரமோஷன் இவருக்கு கிடைக்காதபடி செய்தார்கள். அது மாத்திரமல்ல, அந்த இடத்தை விட்டு அவர் டிரான்ஸ்ஃபர் பண்ணி போகும்படியாய் நிறைய சூழ்ச்சிகளை பண்ணினார்கள். அதனால் அவர்களுக்கு ரொம்ப சந்தோஷம். வேலை அதிகாரிகள் ஒரு நாள் இந்த பக்தியுள்ள உண்மையாய் வேலை செய்கிற அந்த சகோதரரை அழைத்தார்கள். சுற்றி உள்ளவர்களுக்கு ஒரே கொண்டாட்டம். அப்பா, நம்மை விட்டு தொல்லை நீங்கி விட்டது, இனி உபத்திரவம் இல்லை, இவரை வேற எங்கேயோ டிரான்ஸ்ஃபர் பண்ணுவதற்காக அழைத்திருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள். இவர் நடுக்கத்தோடு பயத்தோடு அந்த மேல் அதிகாரிகள் இருந்த அறைக்குள்ளே போனார். என்ன நடக்குமோ என்று சொல்லி, இவர்கள் சொல்வதை கேட்டு என்னை வேலை விட்டு துரத்தி விடுவார்களோ என்று சொல்லி பயத்தோடு உள்ளே நுழைந்தார். ஆனால் என்ன நடந்தது? அவர் உள்ளே நுழைந்தவுடன் அவரை பார்த்து சேர்ல அமரும்படி சொன்னார்கள். ஆனாலும் அவர் நின்று கொண்டே இருந்தார். அதே நேரத்திலே அவரை பகைத்த மற்றவர்களையும் அந்த மேல் அதிகாரிகள் அழைத்தார்கள். அவர்கள் சந்தோஷமாய் சிரித்த முகத்தோடு வந்தார்கள், ஏதோ நடக்கப் போகிறது என்று சொல்லி. ஆனால் உண்மையில் என்ன நடந்தது? கர்த்தரிடம் பக்தி வைராக்கியமாய் இருந்ததினால அந்த மேல் அதிகாரிகள் அவரை பகைத்த ஜனங்கள் மத்தியிலே சொன்னார்கள், இவர் ரொம்ப அருமையாய் வேலை பார்த்திருக்கிறார். அவருக்கு விரோதமாய் எத்தனையோ புகார்கள் வந்தாலும் கூட நாங்கள் ஆராய்ந்து அறிந்த பிறகு இந்த மனிதரால எங்கள் கம்பெனிக்கு நிறைய பேரும் புகழும் கிடைத்திருக்கிறது. அதனால இவருக்கு ப்ரமோஷன் கொடுப்பதோடு மாத்திரமல்ல, உங்களை விட்டு பிரித்து இவர் விரும்புகிற ஒரு நல்ல இடத்திற்கு அவருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் கொடுக்க இருக்கிறோம் என்று சொல்லி எல்லார் முகத்திலும் அப்படியே ஒரு இறுக்கம் வந்து விட்டது.
அவர்கள் நினைத்தது ஒன்று, ஆனால் நடந்தது ஒன்று. இந்த சகோதரருக்கோ தன் காதுகளில் விழுந்த வார்த்தைகளை நம்பவே முடியவில்லை. ஒரே சந்தோஷம். ஆனாலும் அமைதியாய் தலை குனிந்து அமர்ந்திருந்தார். எவ்வளோ அருமையான நற்குணம் நிறைந்த சகோதரர்! கர்த்தர் அவருக்கு சித்தமானவனை உயர்த்த வேண்டும் என்று நினைக்கும் பொழுது, அவர்கள் எந்த இடத்தில் அவமானப்பட்டார்களோ அதே இடத்தில், அதே சத்துருக்கள் மத்தியில் ஒரு பந்தய ஆயத்தம் பண்ணி அவர் விரும்பியவர்களை அவர் கனம் பண்ணுவார். அமேன், அல்லேலூயா. அப்படிதான் நம் தேவனாகிய கர்த்தர் ஆகஸ்ட் மாதமும் உங்களுக்கு செய்ய இருக்கிறார். அமேன், அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, நியாயாதிபதிகள் 6வது அதிகாரத்திலே நாம் கிதியோனை குறித்து இப்படிதான் பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்தி புத்திரரும் எழும்பின வேளையிலே கர்த்தர் கிதியோனை கொண்டு அவர்களை ரட்சிக்க நினைக்கிறார். அவர்களிடமிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாக்க கிதியோனை அழைக்கிறார். எப்படி அழைக்கிறார்? பயந்தாங்கொள்ளியாயிருந்த கிதியோனை நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 12வது வசனத்திலே கர்த்தருடைய தூதனானவர், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்றார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய தூதன் என்ன சொல்கிறார்? பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்று சொல்லி. அது மாத்திரமல்ல, நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 14வது வசனத்திலே கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று சொல்கின்றார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 14வது வசனம், கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். இங்கே கிதியோன் பராக்கிரமசாலியே என்று அழைத்த பிறகும் கூட அவனுக்கு கர்த்தர் மேலும் விசுவாசம் அதிகமாய் இல்லை, தன் பேரிலும் நம்பிக்கை இல்லை. அதனால் சந்தேகப்படுகிறான். அவன் சந்தேகத்தை நீக்கும்படியாய் கர்த்தர் சொல்கிறார், உனக்கு என்ன பலம் இருக்கிறதோ, உனக்கு என்ன திராணி இருக்கிறதோ, அதோடு நீ போ. நீ என்னுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்தால் மாத்திரம் போதும். பராக்கிரமசாலியாகிய நான் அல்லவா உன்னை அனுப்புகிறேன். அதனால் நீ மீதியானியரை முறியடித்து இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாய் என்று சொல்லி, அப்பொழுதும் கூட அவனை குறித்து கிதியோன் சொல்கிறான், மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்று இப்படி தன்னை தாழ்த்துகிறதுனாலதான் கர்த்தர் கிதியோனை உயர்த்துகிறார். கிதியோன் என்ன சொல்கிறான்? என் குடும்பம் மிகவும் எளிய குடும்பம், என் தகப்பன் வீட்டில் உள்ள அத்தனை பேரிலும் நான் மிகவும் சிறியவன் என்று தாழ்த்துகிறான். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இப்படி தாழ்ச்சியா இருந்ததுனாலதான் கிதியோனை கர்த்தர் உயர்த்துகிறார். ஒரு பராக்கிரமசாலியை அவனை மாற்றுகிறார். எவ்வளவு பெரிய அருமையான காரியம்! எளிய குடும்பத்தை சேர்ந்த சிறியவனான கிதியோனை கர்த்தர் பெரியவனாய் மாற்றுகிறார். இந்த மாதம் கர்த்தர் உங்களையும் அப்படித்தான் உயர்த்த போகிறார். ஆமென். கர்த்தர் கிதியோனை பார்த்து சொல்கிறார், நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 16வது வசனத்திலே, கர்த்தர் நான் உன்னோட கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய் என்றார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நான் உன்னோட கூட இருப்பேன், பிறகு பயப்படுகிறாய்? ஒரு மனுஷனை முறியடிப்பது போல பெரிய சேனைகளை கொண்ட அந்த மீதியானியரை நீ முறியடிப்பாய், உன்னோட கூட இருந்து நான் முறியடிப்பேன் என்று நம் தேவனாகிய கர்த்தர் கிதியோனுக்கு வாக்கு கொடுக்கிறார். அவனை உயர்த்துகிறார். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, நான் எளியவன், என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்கிற உங்களிடம்தான் கர்த்தர் பெரிய பொறுப்பை கொடுக்க போகிறார். அது மாத்திரமல்ல, இந்த மாதம் கர்த்தருக்கு பிரியமான, கர்த்தருக்கு சித்தமான கர்த்தருடைய பிள்ளைகளை அவர் உயர்த்த போகிறார். எவ்வளவு சந்தோஷமான காரியம்! எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, நம்ம எல்லாரும் சேர்ந்த ஒரு பாடலை பாடலாமா? கர்த்தர் நல்லவர். என் தேவனின் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும் அவரே, என் ஜீவனுக்கரணானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். என் தேவனின் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும் அவரே, என் ஜீவனுக்கரணானவர், நான் யாரு
என்னை சேர்த்துக் கொள்வார். என்னை அவர் நிழலில் வைத்து காத்திடுவார். தலைமேலேற்றி என்னை உயர்த்திடுவார். என்னை அவர் நிழலில் வைத்து காத்திடுவார். தலைமேலேற்றி என்னை உயர்த்திடுவார். என் தேவனின் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும் அவரே. என் ஜீவனுக்கரணானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். தீமை செய்கின்றவர்கள் எனக்கு தீமை செய்ய விரும்புகையில் தேவன் அருகில் வந்து என்னை காத்து நின்றார். என்னை பகைத்தவர்கள் தேவனை அறிந்தார்கள். என் தேவன் அருகில் வந்து என்னை காத்து நின்றார். என்னை பகைத்தவர்கள் தேவனை அறிந்தார்கள். என் தேவனின் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும் அவரே. என் ஜீவனுக்கரணானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். சாத்தான் என்னை சோதித்திட்டாலும் கர்த்தர் என்னை நிறைத்திடுவார். என்னை ஒளிச்சுடராய் பயன்படுத்திடுவார். என்னை தம் சாயலாய் என்று மாற்றிடுவார். என்னை ஒளிச்சுடராய் பயன்படுத்திடுவார். என்னை தம் சாயலாய் என்று மாற்றிடுவார். தேவனின் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும் அவரே. என் ஜீவனுக்கரணானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, நீங்க இருக்கிற இடத்திலே முழங்கால் படியிட முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு கண்களை மூடி நம் தேவாதி தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபிக்கலாமா? நல்லவர் தேவாதி தேவனாகிய கர்த்தாவே, ராஜாதே ராஜாவே, பயங்கரமான பராக்கிரமசாலி, எப்பொழுதும் கூட கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறதுன்னு சொன்ன தேவாதி தேவனாகிய கர்த்தர் ஆட்சியாய் கர்த்தருக்கு பிரியமான பாதையிலே முன்னேறி சென்று கொண்டிருக்கிற கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கி பாருங்க தகப்பன். கலங்கி கொண்டிருக்கிற காயப்பட்ட அவர்கள் இருதயங்கள் மகிழ்ந்து களிக்கூறும்படியாய் கர்த்தர் அவர்களை உயர்த்துங்க ராஜா. உமக்கு சித்தமான வேலையை செய்ய அவர்களை தெரிந்தெடுத்திருக்கிற நீங்க அவருடைய வாழ்க்கையில் அதிசயமான காரியங்களை செய்யப்பா. அவர்கள் விரும்புகிற காரியங்கள் எல்லாம் நடக்க கிருபை அளித்தருளுங்க எங்கள் அன்பு நல்ல தகப்பன். சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான் சொன்ன தேவாதி தேவனாகிய கர்த்தர், மனிதர்கள் அவர்கள் வாழ்க்கையிலே அநேக பாடுகளை கொடுத்திருந்தாலும் கூட கர்த்தர் நீர் எந்த எதிரிகள் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினார்களோ அந்த எதிரிகள் மத்தியில் உடைய அன்பு பிள்ளைகளுடைய கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல் உயர்த்துங்க ராஜா. இயேசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பன். அன்னாளை கேலி பண்ணின அவளுடைய சகோதரியின் முன்னால் அவளை உயர்த்தி அவளுக்கு ஒரு தீர்க்கதரிசியை மகனாக கொடுத்த தேவாதி தேவனாகிய கர்த்தர் எந்தெந்த இடங்களிலே எந்தெந்த பெண்கள் மற்றவர்களால் அவமானம் நிந்தையை சுமந்து கொண்டிருக்கிறார்களோ, குழந்தை இல்லையே என்ற ஏக்கத்தோடு இருக்கிறார்களோ, அப்படிப்பட்ட அன்பு பிள்ளைகளுக்கு அப்பத்தின் கனிகளை கொடுத்து ஆசீர்வதித்து அவர்களை உயர்த்துங்கப்பா. அவர்களை கேலி பண்ணினவர்கள் மத்தியில் அவர்கள் ஒரு குழந்தையை கைகளில் ஏந்தி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி ஒரு அற்புதத்தை செய்ங்க எங்கள் அன்பு நல்ல தகப்பன். ராஜாதி ராஜாவே, சேனைகளின் கர்த்தாவே, நாங்கள் விரும்புகிற காரியங்கள் அநேக காரியங்களை நீங்கள் நிறைவேற்றினோம். அந்த கிருபைக்காக நன்றி இயேசப்பா. இயேசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பன். வேலை பார்க்கிற இடங்கள்ல கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதம் கனம் கிடைக்காமல் வேதனையோடு இருக்கிற அன்பு பிள்ளைகளை நீர் ஒரு விசை கண்ணோக்கி பாருங்க தகப்பன். கர்த்தர் உயர்த்தாமல் யார் அவர்களை உயர்த்த முடியும்? இயேசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பன், அவர்களை கர்த்தருடைய கரத்தை நீட்டி ஆசீர்வதித்து உயர்த்துங்க எங்கள் அன்பு நல்ல தகப்பன். அப்படியே நீங்க செய்ய போறோம் தயவிற்காக நன்றி இயேசப்பா. ராஜாதி ராஜாவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பன். தமிழ்நாட்டில் சமாதானம், ஒற்றுமை, அமைதியான சூழலை தாங்க எங்கள் அன்பு நல்ல தகப்பன். எங்கள் இந்திய தேசத்தை நீங்கள் ஆளுகை செய்யுங்க தகப்பன். எங்கள் இந்திய தேசத்திற்கு க்ஷேமத்தை கொடுங்க ராஜா.
இயேசுவின் நாமத்தாலே ஜெபத்தை ஏறெடுக்கிறேன். எங்கள் அன்பு நல்ல தகப்பன், சகலவிதமான துதி கனம் மகிமை அனைத்தும் உமக்கே உண்டாவதாக. நாத்துமாவே கத்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. நாத்துமாவே கத்தரை சோத்திரி, கத்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா.